ஒரு நாட்டில் வந்து ஒரு ஞானி இருக்கார். அந்த அரசன் வந்து ஞானியை தேடி வர்றாரு. தேடி வந்தபோது ஞானி கேட்குறாரு, என்னப்பா ரொம்ப கவலையாக இருக்கு, என்னாச்சு உனக்கு அப்படிங்கிறாரு. அந்த அரசன் சொல்கிறான், எனக்கு எல்லாம் இருக்குது, சொத்து இருக்குது, சுகம் இருக்குது, நாட்டு மக்கள் இருக்காங்க, எல்லாமே இருக்குது, சொன்னதை செய்யக்கூடிய நல்ல வேலையாட்கள் இருக்காங்க, நல்ல உணவு சாப்பிடலாம், நல்ல ஆடை உடுத்தலாம், இப்படி எல்லாம் இருந்தும் எனக்கு எப்போவுமே ஒரு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த அரசன் சொல்கிறான். நிம்மதி இல்லாத வாழ்க்கையா, ஏன் உனக்கு என்னாச்சு அப்படிங்கிறான். இல்லை, இந்த நாட்டை வந்து அரசாளணும், இங்கே வந்து நான் சரியான முறையான வழியில் தான் இந்த நாட்டை அரசாள்றேன், நான் சரியான வரி விதித்து அந்த வரி பிரகாரம் எல்லாம் நடக்குது, விவசாயம் நல்லா வளர்ந்துட்டு இருக்குது, யாருக்கும் எந்த துன்பமும் கொடுக்காம நான் இருக்கேன், இப்படியெல்லாம் இருக்கிறனால என்னோட நாடு நல்லா இருக்குது, மக்களும் மகிழ்ச்சியாக இருக்காங்க, ஆனால் இருந்த போதும் என்னால் மட்டும் மகிழ்ச்சியாக இருக்க முடியல அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஞானி சொல்கிறாரு, சரி நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், நீ வந்து உன்னுடைய இந்த நாட்டை வந்து 1 வருட காலம் எனக்கு கீழே இருக்கிற மாதிரி பண்ணிவிடு, நீ வந்து இந்த நாட்டை எப்பவும் போல் ஆண்டுக்கோ, என்ன வேணாலும் பண்ணிக்கோ, நான் வெளியில் தேசாந்திரம் போயிட்டு நான் வந்து உன்னை திரும்பவும் சந்திக்கிறேன், 1 வருடம் கழித்து வந்ததுக்கப்புறம் கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. சரின்னு அரசன் ஒப்புத்துக்கிறான். ஞானி தானே, வேறு எதுவும் அவர் பெருசாக ஆசைப்பட்ட மாட்டார் அப்படிங்கிற நம்பிக்கையில் அவனும் அந்த மாதிரி சரின்னு சொல்கிறான். ஞானியும் தேசாந்திரம் போயிடுறாரு. 1 வருடம் கழித்து கரெக்டாக வர்றாரு. ராஜா வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கார். என்ன ராஜா இவ்வளோ சந்தோஷமாக இருக்கே, என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாரு. அப்போது ராஜா வந்து சொல்கிறாரு, நான் வந்து முதல்லையே நல்லா தான் என்னோடய ஆட்சி இருந்தது, இப்போ வந்து பார்த்து ஏன்னா உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த நாடு எங்கிட்ட பொறுப்பு கொடுத்துருக்கீங்க, அப்படிங்கும்போது நான் பார்த்து ஒன்று எல்லாம் செஞ்சுருக்கேன், இந்தாங்க கணக்கு வழக்கெல்லாம் கரெக்டாக இருக்குது பாருங்கிறான். அப்போது ஞானி சொல்கிறாரு, கணக்கு வழக்கெல்லாம் விடுப்பா, அதெல்லாம் வேண்டாம், உன்னுடைய மகிழ்ச்சிக்கு காரணம் என்ன தெரியுமா, முதல்ல வந்து இந்த நாடு உன்னோடது நீ நினச்ச, அதனால தான் உன்னால் சந்தோஷமாக இருக்க முடியல, இப்போ இது வந்து நம்மளுடைய கடமை, இதை நம்ம செய்து தீரணும் அப்படிங்கிற எண்ணம் வந்ததுக்கப்புறம் நீ ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்க. இந்த மாதிரி தாங்க நமக்கு கொடுக்கப்பட்ட வேலையாகட்டும் எதாகட்டும் அந்த இடத்துல நம்ம நிறைவாக இருந்தோம் அப்படின்னா அங்கே சந்தோஷத்தான் இருக்குமே ஒழிய எப்பவும் துக்கம் இருக்காதுங்க. ரொம்ப நல்லா இருக்குல்லங்க.